உடற்கல்வி ஆசிரியர் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தற்போது நம்மளுடைய கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் விரைவிலேயே உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும். அதற்கான முன்னெடுப்பை அரசும் டிஆர்பி போர்டும் அதை செய்துகிட்டு இருக்காங்க. அதனால விரைவிலே நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ற தகவலை தற்போது நம்மளுக்கு பதிவு செய்திருப்பது என்பது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. எனவே விரைவிலேயே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும், அதற்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் நம்மால் அறிய முடிகிறது. எனவே இந்த தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், உங்களுடைய அந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய விரைவை நீங்கள் வேகப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இந்த பதிவுல நம்ம யூனிட் 8 அப்படின்றது பியூர்லி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி தான். அது விளையாட்டு உளவியல் அப்படின்னு சொல்றது. விளையாட்டு உளவியல்லையே நான் ஏற்கனவே ஒரு சிறு பகுதிகளை பற்றியான பதிவுகளை விளையாட்டு உளவியல்னா என்ன, இந்த விளையாட்டு உளவியலோடு மிக முக்கியமாக கேட்கப்படக்கூடிய வினாக்கள் எந்த பகுதியில இருந்து கேட்பாங்க அப்படின்ற பற்றியெல்லாம் கடந்த சில பதிவுகள்லையே நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பதிவுல அதுல மிக முக்கியமா இருக்கக்கூடியதுல லேர்னிங் அப்படின்றது, அதாவது கற்றல். இந்த கற்றல்ல உங்களுக்கு 3 விதமான தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதனுடைய லா கொடுத்துருக்காங்க, லேர்னிங் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னு வரும்போது, அதாவது லேர்னிங் தியரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 விதமான லேர்னிங் தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முயன்று தவறி கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாசிக்கல் கண்டிஷன் தியரின்னு சொல்லுவாங்க. இதை பேவ்லோ சொன்னாரு. அதே மாதிரிக்கு லேர்னிங் இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி அல்லது பெர்செப்சுவல் லேர்னிங் தியரி. இந்த 3 தியரி மட்டும்தான் உங்களுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா தார்ன்டேக் அப்படின்றவர், அதாவது ட்ரையல் அண்ட் எரர் தியரி சொன்ன அந்த முயன்று தவறி கற்றல் கோட்பாடு சொன்ன தார்ன்டேக் என்ன பண்றாரு அப்படின்னா, சில கற்றல் விதிகளை சொல்றாரு. லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூலமாக லா ஆஃப் எஃபெக்ட் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரிக்கு லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் ரெப்படேஷன்ஸ், இதெல்லாம் அவரு சொல்றாரு. இது ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த கற்றல் விதிகளை படிக்கின்ற பொழுது, இந்த கற்றல் விதிகளை சொன்னாங்க, யார் சொன்னது, அதுல என்ன எக்ஸ்பெரிமெண்டல் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி கல்வி மற்றும் உடற்கல்வியில எப்படி இந்த விதிகளை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில மறைமுக வினாக்கள் நிறைய கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நம்ம நேரடியாக வெறும் தியரியை மட்டும் தெரிஞ்சுட்டு போறதை விட, இது எப்படி கல்வியில அப்ளை பண்ணுது, எஸ்பெஷலி உடற்கல்வியில விளையாட்டுல இந்த லாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய தயாரிப்பு இருந்துச்சு அப்படின்னா, தேர்வில் கேட்கப்படக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் உங்களால விடையளிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய அமர்வுல நம்ம ஒரு 3 தியரிஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா 3 தியரிஸ் தான் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு விதமான உளவியலாளர்கள் அவங்களுடைய சில எக்ஸ்பெரிமெண்டேஷன் அனிமலை வச்சு பண்றாங்க. இந்த கற்றல் எப்படி, அதாவது ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்றத சோதனையின் மூலமாக சில சைக்காலஜிஸ்ட் சோதனை பண்றாங்க. அதுல வைக்கப்பட்டிருக்கின்ற முடிவுகளுடைய அடிப்படையில கல்வியில எந்த விதமான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. இதுல முதல் தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தியரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. நாம முயன்று அதுல மிஸ்டேக் வரலாம். அந்த மிஸ்டேக் என்னன்னா திருப்பி பின்னாடி வரும்போது அனுபவத்தின் மூலமாக அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபிகேஷன் ஆகும். ஃபைனலா நம்ம கற்றுக்கொள்வோம். இதுதான் ட்ரையல் அண்ட் எரர் தியரியில சொல்லக்கூடிய விஷயம். இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இது ஒரு என்ன தியரிக்கு கீழே வருது அப்படின்னா, அதாவது 2 வகையான தியரிகளாக அதை பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், தூண்டல் துலங்கல் கோட்பாடு அப்படின்னு ஒண்ணு பிரிப்பாங்க. இன்னொன்னு அறிவுபுல கோட்பாடு அப்படின்னு பிரிப்பாங்க. அதுல இந்த தூண்டல் துலங்கல் கோட்பாடுல தூண்டல் கொடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதோட வலு எப்படி இருக்கு அப்படின்ற டெஸ்ட் பண்ணக்கூடிய சோதனை தான் இந்த ட்ரையல் அண்ட் எரர் சோதனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தியரிஸ்ன்னு சொல்றாங்க, கோட்பாடுகள் அப்படின்ட்டு. இதை சொன்னவர் யார் அப்படின்னா, தார்ன்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் அமெரிக்க நாட்டை சார்ந்த எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட், அதாவது கல்வி உளவியலாளர் அப்படின்றது. ஏன்னா நம்ம படிக்கும்போது அவருடைய யாரு, அவர் என்ன ஃபீல்ட்ல இருக்காரு, அவர் சைக்காலஜிஸ்டா, பிலாசபர்ஸா, இல்ல கல்வியாளரா, இல்ல கல்வி உளவியலாளரா, இவர் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட், அதாவது கல்வி உளவியலாளர் தான் இந்த அமெரிக்க நாட்டை சார்ந்த தார்ன்டேக் அப்படின்றவர். இவர் தான் கற்றல் விதிகளையும் சொல்றாரு. 3 கற்றல் விதிகளையும்
அதுக்கு உள்ள வரக்கூடிய அந்த விதிகளையும் அவர் தான் சொல்றாரு. இப்ப இவர் என்ன இந்த சோதனையில பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சுருக்கமா சோதனையை சொல்றேன். அதாவது உங்களுக்கு அதாவது இதுல என்ன அனிமல் யூஸ் பண்றாங்க, எப்படி இந்த சோதனை நடத்துறாங்க அப்படின்னு நான் சுருக்கமா முதல்ல சொல்லிடுறேன். அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த கான்செப்ட் ஈஸியா உங்களுக்கு புரியும். பசியோடு இருக்கக்கூடிய பூனை என்ன பண்றாரு அப்படின்னா, ப்ராப்ளம் பாக்ஸ் அப்படின்ற இந்த நீங்க பார்க்கக்கூடிய பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ப்ராப்ளம், அதுக்கு பேர் வந்து ப்ராப்ளம் பாக்ஸ். இதுல ஒரு பர்ட்டிகுலர் ராடை பிக்ஸ் பண்றாரு. இந்த பர்ட்டிகுலர் ராடை அழுத்துனா அந்த டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆகுனா வெளியில வந்து அந்த பூனைக்கு வந்து உணவு கிடைக்கும். ஏன்னா உணவை அவர் வெளியில வச்சிருப்பாரு. மீன் துண்டுகளை என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தட்டுல போட்டு வெளியில வச்சிருக்காரு மீன் துண்டுகளை. ராடு வச்சு ஓபன் பண்ணிடுறாரு. அந்த பர்ட்டிகுலர் ராடை அந்த விசையை அழுத்தும் போது மட்டும்தான் இதுக்கு உணவு கிடைக்கும். ஆனா இந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இருந்து இந்த உணவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா அதை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ராடு ஓப்பன் ஆகாம டோர் ஓப்பன் ஆகாது. அப்ப இப்படி அந்த பூனை வந்து ஒரு முயற்சி செய்து குதிக்குது, அங்கிட்டு குதிக்குது, இங்கிட்டு போகுது, இங்கிட்டு மூவ் ஆகுது, அங்கிட்டு மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகும்போது ஒரு டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அது அதை தன்னை தெரியாம என்ன பண்ணுதுன்னா அந்த விசையை அழுத்திடுது. அப்ப விசையை அழுத்தோம்னா அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆயிடுது. வெளியில வந்து உணவு எடுத்து சாப்பிடுறது. ரெண்டாவது, இந்த பூனை எப்படிப்பட்ட பூனை அப்படின்னா, பசியோடு இருக்கக்கூடிய பூனை. ஏன்னா ஒரு தூண்டலும் துலங்கலும் இருக்கணும் அப்படின்னா, தூண்டல் வந்து எந்த இடத்துல தூண்டல் துலங்களுக்கு வலிமை அதிகமா இருக்கோ, அதாவது ஸ்ட்ரென்தன் இருக்கோ, அப்பதான் வந்து அந்த செயல் வந்து வேகமா நடக்கும், விரைவா நடக்கும். அப்ப பசியோடு இருக்கக்கூடிய பூனைக்கு வந்து வெளியில மீன் துண்டு இருக்கு அப்படின்னா, அதை வந்து அதை சாப்பிடணும்னு கண்டிப்பா அதை நினைக்கும். அப்ப அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, முயற்சி பண்ணுது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டோன்னே மறுபடியும் திருப்பி தாரணைக்கு என்ன பண்றாருன்னா, அந்த பூனையை பிடிச்சு என்ன பண்றாருன்னா, உள்ள பாக்ஸுக்குள்ள போட்டுறாரு. மறுபடிக்கும் இந்த பூனை என்ன பண்ணுது, சாப்பிடறதுக்காக பசி இன்னும் முடியல. மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த பூனை இங்கிட்டு இங்கிட்டு அப்படியே குதிக்குது, இது பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த விசையை அழுத்திடுது. இதே மாதிரிக்கான செயலை அவர் எப்பெல்லாம் அந்த விசைய அதை அழுத்துதோ, அது அழுத்தி வெளியே வருதோ, அப்பெல்லாம் எடுத்து திருப்ப ஒரு ஒரு துண்டு மட்டும் எடுத்துட்டு உள்ள போட்டுருவாரு. இப்படியே தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கும்போது, அது ஒவ்வொரு முறையும் இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ட்ரையல் அண்ட் எரர். மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டயத்துல அந்த பூனைக்கே ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அதுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த விசையை அழுத்தினா நமக்கு உணவு கிடைக்குது அப்படின்னு அது கத்துக்கிருச்சு. அப்ப என்ன பண்ணுது, இந்த சோதனையை அவரு செய்யும்போது, அந்த சோதனையினுடைய பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூனை ஒளிச்சு உள்ள போட்ட உடனே அந்த விசையை எடுத்துட்டு வெளியில வந்து உணவு சாப்பிடும். இப்ப தூண்டல், துலங்கல் 2ம் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணக்கூடிய. அப்ப என்ன அனிமல் யூஸ் பண்றாங்கன்னா, கேட் யூஸ் பண்றாங்க. அந்த பாக்ஸுக்கு பேர் வந்து ப்ராப்ளம் பாக்ஸ். அது பர்ட்டிகுலர் விசை இருக்கும். உணவு வெளியில வச்சிருப்பாங்க. இப்ப தவறான தூண்டல் வந்து தவறான அந்த கற்றுக்கொண்ட விஷயம் அது எலிமினேட் ஆகி, இப்ப அந்த விசையை அழுத்தினா எனக்கு உணவு கிடைக்கும் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. சோ இது வந்து அதனுடைய அனுபவத்தின் மூலமாக இது கற்றுக்கொள்ள. இதுதான் முயன்று தவறி கற்றல் கோட்பாடுல செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். லேர்னிங் இஸ் a matter of connections between the stimulus and their response under conditions of favorable condition. நீங்க வந்து எப்போ வந்து இந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் இருக்கும்போது தான் அதுக்கு இடையில ரொம்ப ஸ்ட்ரென்தன் வந்து அதிகமா இருக்கும். அதுலதான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா, கேட்டு, க்ளோஸ்டு கேஸ், ஸ்டோர், அதாவது ப்ராப்ளம் பாக்ஸ் வித் லாக் அண்ட் ஃபுட், உணவு கொடுத்துருக்காங்க. அப்ப இதனுடைய கீ ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரூ தி ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ். என்ன சொல்றாங்க, முயன்று தவறி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப த்ரூ தி ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ், திரும்ப திரும்ப ஒரு ட்ரையல்ஸ் பண்ணும்போது, த கேட் லேர்ன் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ் டு ஓப்பன் தி டோர் அண்ட் கெட் இட் ஃபுட். அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அது ட்ரையல்ஸ் முயற்சி எடுக்குது. அந்த முயற்சி எடுக்கும்போது ஒரு டயத்துல அதுக்கு லேர்ன் பண்ணிக்கிச்சு. இந்த விசையை அழுத்தினா நம்மளுக்கு உணவு கிடைக்கணும். அது விசையை அழுத்துச்சு, உணவு கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் இதனுடைய கீ ஐடியா. இதை நம்ம கல்வியில அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல இந்த கல்வியில அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பயிற்சி கொடுக்குறோம். ஆனா இந்த தியரியை வந்து பெரும்பான்மையான பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தியரி வேஸ்ட்ஃபுல் தியரின்னு சொல்றாங்க. இது வந்து டைம் வந்து வேஸ்ட், இது வந்து வேஸ்டான ஒரு தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அந்த விசையை அழுத்தினா அதுக்கு தெரியும்ல, அப்ப அதை முதவே சொல்லிக் கொடுக்கலாம், ஏன் அவ்வளவு தூரம் அதுவாவே முயற்சி எடுக்க வைக்கணும், அப்ப கால விரயம் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை வேஸ்ட்ஃபுல் தியரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஆனா இந்த தியரியை பள்ளியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பயிற்சி கொடுக்குறோம், எழுத்து பயிற்சி கொடுக்குறோம். எழுத்து பயிற்சி ஒரே நாள்ல வரும்போதா, அவன் திரும்ப திரும்ப எழுதி 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 பார்த்து 2 கோடு நோட்டு 4 கோடு நோட்லாம் எழுதி எழுதி பார்த்து பார்த்து தான் அவன் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு முன்னாடி செஞ்ச பயிற்சிகள் தான் திரும்ப திரும்ப அவன் வந்து முயற்சி செஞ்சு இந்த ட்ரையல்ஸ் பண்ணா பத்திலாம், அதனாலதான் இன்னைக்கு அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
அப்ப அதனால வந்து ஹேண்ட் ரைட்டிங் இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பின்னாடி பண்ண பயிற்சி கூட வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? அதனால இது வேஸ்ட் பயிற்சி அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இது மாதிரிக்கு வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரிக்கு நீங்க உடற்கல்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திறனை பயிற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த திறன் பயிற்சி பண்ணும்போது அந்த திறன் வந்து பர்டிகுலர் திறனை நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அவனுக்கு என்ன ஸ்கில்ல நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அதை கொண்டு வர முடியும். அப்ப தான்டேக்கினுடைய கற்றல் விதிகளை பார்த்தோன்னா இந்த 3 விளைவுகள் 3 விதிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 விதிகளுமே இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல அங்கங்க அப்ளை ஆகுது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல அதுல அப்ளை ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல இந்த 3 விதியும் அப்ளை ஆகுது அப்படின்றத நான் ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ வந்து கதவை எளிதாக திறக்கும் செயல் வந்து பூனையிடம் வலுப்படுத்துவதற்கு காரணம் பூனை பசியோடு இருந்ததால். அப்ப கதவை எளிதாக திறக்கும் செயல் பூனையிடம் வலுப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து அந்த விசைய திறக்கணும்னு அது நினைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பசியோடு இருந்துச்சு. அப்ப அது வந்து ஆயத்த விதி. எப்போதுமே த லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்றது வந்து கற்றல் நடக்கணும் அப்படின்னா, அந்த உயிரி தயார் நிலையில இருக்கணும். யாரு கற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த மாணவர்கள் தயார் நிலையில இருந்தா மட்டும்தான், கற்றல்ல ஆசிரியர் என்ன சொல்லித் தர்றாரோ, அதுக்கு அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதேதான் இந்த விதியில ஃபர்ஸ்ட் விதி இங்க அப்ளை ஆகுது. செகண்ட் விதி, பூனைக்கு மீன் உணவு கிடைத்தாலும் பி பி பூனைக்கு மீன் உணவு கிடைத்தாலும், உணவு கிடைத்ததாலும். அப்போ உணவு கடந்துருச்சு அப்படின்னா, அது முயற்சி எடுத்துச்சு. அதனுடைய விளைவு விதி. விளைவு விதினா லா ஆஃப் எஃபெக்ட்ன்னு சொல்லுது. அதுக்கு அப்ப விளைவு விதியும் அங்க அப்ளை ஆகுது. அது எடுத்த முயற்சிக்காக, அது எடுத்த எஃபோர்ட்டுக்காக என்னாச்சு அதுக்கு உணவு கிடைச்சிருச்சு. ராடு விசை அழுத்தப்பட்டது, உணவு கிடைக்கப்பட்டது. அப்ப த லா ஆஃப் எஃபெக்ட்டும் இங்க பொருந்துது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பூனை திரும்ப திரும்ப முயன்றதா. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரெப்படேஷன். நீங்க ஒரு பயிற்சி குடுக்குறீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப செய்யுது. அப்ப இந்த பூனை அந்த ஒவ்வொரு முறையும் உள்ள போடும்போது, அது முயன்று 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 தான் அது கற்றுக்கொண்டுச்சு அந்த விஷயத்த. அதனால அது வந்து லா ஆஃப் எக்ஸர்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெப்படேஷன்ஸ் அப்படின்ற விஷயம் இதுல இன்க்ளூட் ஆகும். அப்ப இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரிய பொறுத்தளவு இந்த 3 விதமான ஆ செயல்பாடுமே அதுல வருது. ஸோ இவரு சொன்னவரு வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்க உளவியலாளர், கல்வி உளவியலாளர்ன்னு சொன்னேன். தூண்டுதலுக்கும், துலங்கலுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவதனால தான் கற்றல் நடக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. தாண்டேக்கு வந்து முயன்று தவறி கற்கும்போது சரியான துலங்கல் வலுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல், தவறான துலங்கல் தவிர்க்கப்படுகிறது அப்படின்றதையும் தாண்டேக் சொல்றாரு. அந்த பெட்டி இப்ப வந்து பசியோடு இருந்த பூனை பெட்டியில் அடைத்து வெளியே மீன் துண்டு இங்கும் அங்கும் அலைந்தது. தற்செயலாக பெட்டியின் விசை திறந்தது. ஒரு கட்டத்தில் பூனை அலையாமல் வெகு விரைவில் விசை அளித்து உணவினை பெற்றது. அப்படின்றது இந்த தியரியில அவர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 2வது தியரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாவ்லோவினுடைய கிளாசிக்கல் கண்டிஷன் தியரி. அது 2 கண்டிஷன்ஸ் இருக்குமா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ பேஸ் பண்ணி. ஒண்ணு வந்து கிளாசிக்கல் கண்டிஷன், இன்னொன்னு ஆப்ரண்ட் கண்டிஷன். ஆப்ரண்ட் கண்டிஷன் வந்து எஸ்.எஃப். ஸ்கின்னர் சொல்லுவாரு. அது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அதாவது கிளாசிக்கல் ஆக்க நிலையுறுத்தல் கொள்கை. தமிழ்ல இதுக்கு பேர் என்னது? ஆக்க நிலையுறுத்தல் கொள்கைன்னு சொல்றாரு. இது வந்து கண்டிஷன்ஸ் ரிஃப்ளெக்ஸ் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இதை யாரு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து பாவ்லோ அப்படின்றவர் தான் இதை சொல்றாரு. இவர் எந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ருசியன் நாட்டை சேர்ந்த ஒரு உளவியலாளர். இவர் வந்து ஒரு ருசியன் சைக்காலஜிஸ்ட். அப்ப கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா பாவ்லோ யாரு, அவர் என்ன சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா ருசியன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றது. இவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் எப்படி இருக்கு அப்படின்னா, இவர் வந்து டாக் யூஸ் பண்றாரு, நாயை யூஸ் பண்றாரு, பெல் யூஸ் பண்றாரு, உணவை யூஸ் பண்றாரு. அதாவது நேச்சுரலா 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 வந்து உணவு கொடுக்குறோம் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு சலைவா செக்ரேட் ஆகும். ஆனா அன்நேச்சுரல் அத கண்டிஷனை வச்சு அதை நேச்சுரலோட கனெக்ட் பண்றாரு. ஆர்டிபிஷியலா ஒரு கண்டிஷனை பிக்ஸ் பண்றாரு. பெல்லுன்றத அடிச்சாத்தான் உணவு குடுப்பாங்கன்னு இவர் ஃபிக்ஸ் பண்றாரு. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல. முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, எப்போதுமே என்ன பண்றாரு அப்படின்னா, நாய்க்கு எப்பல்லாம் உணவு குடுக்க போறாரோ, அதுக்கு நாய்க்கு எத்தன முறை உணவு குடுக்குறாரோ, அந்த எப்பல்லாம் உணவு குடுக்க போறாரோ, அப்பல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பெல் அடிப்பாரு. அடிச்ச உடனே அப்புறம் தான் உணவு கொண்டு வந்து வைப்பாங்க. இதே மாரிக்கு ஒரு டெய்லி பெல் அடிப்பாங்க, உணவு குடுப்பாங்க. பெல் அடிப்பாங்க, உணவு குடுப்பாங்க. பெல் அடிப்பாங்க, உணவு குடுப்பாங்க. அடுத்து ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கும்போது ஒரு டயத்துல அவரு வந்து பெல்ல அடிக்கிறாரு, உணவு குடுக்கல. அப்ப நாயினுடைய வாயிலிருந்து சலைவா செக்ரீட் ஆகி அப்படியே கொட்டுது. ஏன்னா நாய்க்கு என்ன தெரியும்? பெல் அடிச்சுட்டாங்கல்ல, உணவு தந்துருவாங்கன்னு அதுக்கு தெரியும். ஆனா சலைவாவுக்கும் அன்நேச்சுரல் அதாவது ஆர்டிபிஷியலா அடிக்கக்கூடிய பெல்லுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா அந்த கண்டிஷனை அவர் பழக்கப்படுத்தினதுனால
அப்ப கற்றல்ல எந்த இடத்துல ஒரு கண்டிஷனை பிக்ஸ் பண்ண ஒரு செயல் மீண்டும் மீண்டும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே பழக்கம் மாறிடும். அப்ப அது அது கண்டிஷன் பேஸ் பண்ணி வருது. இப்ப வந்து பெல்லு மட்டும் தான் அடிச்சிருக்காரு, உணவு கொடுக்கல, சலைவா செக்ரீட் ஆகுது அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நேச்சுரல் ஸ்டிமுலஸை சிமுலேட் பண்ணுது அப்படின்றதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு பாருங்க, இப்ப கண்டிஷன் தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிஃபோர் கண்டிஷன். இந்த கண்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெல் அடிக்கிறாரு, நோ சலைவேஷன். பெல் அடிக்கிறாரு, உணவு வைக்கல. ஏன்னா அதுக்கு நாய்க்கு தெரியாதுல்ல. பெல் அடிக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தொடங்கும் போது அந்த ஆய்வு அந்த அந்த செய்முறை பயிற்சியை தொடங்கும் போது அவர் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட். பெல் அடிக்கிறாரு, உணவு கொடுக்கல. அப்ப அந்த வாயினுடைய நாயில இருந்து சலைவா செக்ரீட் ஆகல. நீங்க இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நாயினுடைய வாயில பெல் அடிக்கிறாரு, சலைவா செக்ரீட் ஆகல. அதுக்கடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா டூரிங் தி கண்டிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல என்ன பண்றாரு, பெல்ல அடிக்கிறாரு. ஆனா பெல்ல அடிச்சுட்டு உணவு கொடுக்குறாரு. இந்த ரெண்டு சைமல்டேனியஸா செய்யறாரு. அப்ப நாயினுடைய வாயில சலைவா செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி ஆஃப்டர் கண்டிஷன், இப்ப பெல்லு மட்டும் அடிக்கிறாரு, உணவு கொடுக்கல, சலைவா செக்ரீட். அதுதான் இப்ப இதனுடைய கீ ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் ஸ்டிமுலஸ், அதாவது நேச்சுரல் ஸ்டிமுலஸ் பெல் பிகம் அசோசியேட்டட் வித் அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் ஃபுட். அதாவது நேச்சுரல் ஸ்டிமுலஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஃபுட்டுங்க. இங்க இங்க தப்பா இருக்கு. இந்த படத்துல இருக்கக்கூடிய மெசேஜ் வந்து தப்பு. அதாவது நேச்சுரல் ஸ்டிமுலஸ் அப்படின்றது என்னன்னா ஃபுட், உணவு. அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் அப்படின்றது பெல்லு. இந்த ரெண்டையும் அசோசியேட் படுத்துறாரு. அப்படி அசோசியேட் படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் தி கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்சஸோ சலைவா செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கும்போது மாத்தி அடிச்சிடாதீங்க, படத்துல தப்பா இருக்கு. என்ன அப்படின்னா இதுல நேச்சுரல் ஸ்டிமுலஸ் அப்படின்றது உணவு, கண்டிஷன்ஸ் அப்படின்றது கண்டிஷன் ஸ்டிமுலஸ் அப்படின்றது பெல்லு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றாரு. அதனாலதான் இது வந்து தூண்டல் துலங்கல் கோட்பாடுக்கு கீழே வரக்கூடிய ஒரு தியரி. ஆனா பட் இந்த ரெண்டு தியரியுமே அனிமல் வச்சு பண்ணதுனால இது வந்து மோர் அண்ட் மோர் ஹியூமன் பீயிங்க்கு பொருந்தாது. இப்ப நீங்க ஸ்கூல்ல பெல் அடிக்கிறோம், பெல் அடிச்சா இன்டர்வல் பிரேக், பெல் அடிச்ச உடனே சாப்பாடு பிரேக், பெல் அடிச்ச உடனே ஸ்கூல் ஓவர் ஆகுது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த கண்டிஷன் பாவ்லோவினுடைய ஆக்க நிலையிருத்தல் கொள்கையினுடைய அடிப்படையில தான் அதெல்லாம் வந்து செயல்படுத்துறாங்க. இந்த ரெண்டு தியரியுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து அனிமல் வச்சு பண்ணதுனால அது ஹியூமன் பீயிங்க்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் கூட, ஆனா பல இடங்கள்ல கல்வியிலையும் சரி, உடற்கல்வியிலையும் சரி, விளையாட்டுலையும் சரி, இது வந்து இப்ப இந்த தியரி பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப பயிற்சி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இல்லாம ஒரு ஸ்போர்ட் மேன் நம்மளால உருவாக்க முடியாது. ஸோ அப்ப இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா அடுத்து வரக்கூடிய கற்றல் என்பது இது வந்து அறிவுக்குள்ள கோட்பாட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு தியரி. கோகுலர் அப்படின்றவர் தான் இந்த தியரியை வடிவமைக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். அதாவது லேர்னிங் பை இன்சைட், அறிவின் மூலமாக கற்றல் அப்படின்றது. லேர்னிங் பை டூயிங் சொல்ற செயல்வழி கற்றல் சொல்றோம்ல, அது மாதிரி லேர்னிங் பை இன்சைட், அறிவின் மூலமாக கற்றல். இது வந்து இட்ஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் லேர்னிங். இது வந்து மனித கற்றலுக்கு இது மிக முக்கிய தொடர்புடையது. மற்ற லேர்னிங் வந்து விலங்குகளை வச்சு பண்ணாங்க. ஆனா இதுக்கும் வந்து விலங்கு தான், அனிமல் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இது வந்து இன்டெலெக்சுவலா பேஸ் பண்ணி வர்றதுனால, பெர்செப்சுவல் லேர்னிங் இருக்கிறதுனால, அதனால வந்து இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஹியூமனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு தியரி அப்படின்னு இதை எடுத்துக்கிறாங்க. இதுல இந்த ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் கோகுலர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சிம்பான்சி அப்படின்ற அந்த சிம்பான்சி, இந்த குரங்குக்கு பேரு சிம்பான்சி வகையான ஒரு குரங்கு. அந்த குரங்குக்கு அவர் பேர் வைக்கிறாரு சுல்தான் அப்படின்ற பேர் வைக்கிறார். இந்த குரங்குடைய பேர் என்னது, சுல்தான். இந்த குரங்கை என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 1/2 கிலோ போட்டுறாரு. 1/2 கிலோ போடுறதுக்கு இந்த குரங்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அறையினுடைய ரூப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரூப்ல வாழைப்பழத்தார கட்டி தொங்க விட்டுறாரு. இப்ப குரங்க வந்து உள்ள போட்டுட்டு வெளியில இருந்து ஜன்னல் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள வந்து கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுறாரு. பாக்ஸ், குச்சி இதெல்லாம் போட்டு வச்சுறாரு. அப்ப இந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கும் ஒரு பசியோடு இருக்கக்கூடாது. அதுவும் குரங்கு வந்து வாழைப்பழத்தை பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இது வந்து அங்கிட்டு இங்கிட்டு அவர் வெளியில இருந்து கோகுலர் அப்சர்வ் பண்றாரு. ஒரு ஜன்னல் வழியா இருந்து இந்த குரங்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. எப்படி நடக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்குதுன்னு பாக்குறாரு. இந்த குரங்கு என்ன பண்ணுது, அங்க இங்க குதிக்குது, செவத்துல இருந்து குதிக்குது, அங்க குதிக்குது, இங்க குதிக்குது, முயற்சி எடுக்க பாக்குது, குச்சி எடுத்து தட்டி பாக்குது, எதுவுமே முடியல. கடைசியா என்ன பண்ணுச்சுன்னா அப்படி யோசிச்சுட்டே இருந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அங்க அந்த அறையில சதுரி கடந்த பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, எல்லா பெட்டியையும் எடுத்து எடுத்து அது மேல வச்சு, ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அது மேல போய் அந்த பழத்தை எடுத்து அது சாப்பிட்டுருச்சு. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க ப்ராப்ளம் அவர் என்ன வைக்கிறாரு அப்படின்னா பனானா ஆர் அவுட் ஆஃப் ரீச். அதனுடைய அது எடுக்கிற தூரத்துல அது வைக்கல.
அது வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. அப்ப அவுட் ஆஃப் ரீச்ல பழத்தை கட்டி வச்சுட்டாரு, பனானாவை, வாழைப்பழத்தை. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இது வந்து மென்டல் லெவல் சால்வ் தான் பண்ண முடியும். ஏன்னா என்ன முயற்சி எடுத்தாலும் அது கிடைக்காது. அப்ப அந்த அரைக்கில கிடக்கக்கூடிய ஒரு பெட்டி எடுத்து அது மேல அடிக்க, அது மேல போய் இருந்து எடுத்தா தான் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட முடியும் அப்படின்றதுதான். அப்ப இன்சைட், அப்ப அதுக்கு என்ன இன்சைட்னா என்னது? அறிவு. அப்ப அதுக்கு என்ன வருது? சிம்பான்சி, அதாவது சுல்தான் திங்க் அண்ட் ஃபைண்ட் ஏ சொல்யூஷன். அப்ப மனத அளவுல அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துச்சு. நம்ம குதிச்சாலும் எடுக்க முடியாது. அப்ப அந்த பெட்டிய போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல, மென்டல் லெவல்ல அது ஒரு சொல்யூஷன கிரியேட் பண்ணுது. அந்த அது அந்த அந்த இன்சைட் அதுக்கு அறிவுல தோன்றும். தோன்ற உடனே அது என்ன பண்ணுது? அந்த சொல்யூஷன அப்ளை பண்ணுது. இட் யூசஸ் தி பாக்ஸஸ் டூ ரீச் தி பனானா. அந்த பனானா, ஏன்னா அது அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கு. அத ரீச் பண்ணா தான் பழத்த எடுக்க முடியும். அப்ப அந்த பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த பழத்த அத எடுத்து சாப்பிடுது. சோ இதுதான் வந்து ப்ராப்ளம், இன்சைட் அண்ட் சொல்யூஷன். இந்த தியரி, அதாவது பெர்செப்சுவல் லேர்னிங் தியரி, அது இன்சைட்ஃபுல் உட்காட்சி வழி கற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த தியரி வந்து மோர் ரிலவென்ட் டு தி ஹியூமன் லேர்னிங். மனிதனுடைய கற்றல்ல மிக நெருங்கிய தொடர்புடையது. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அது வந்து சரியான அந்த திங்கிங் இருக்கணும். சரியான அறிவு இருக்கணும். இத செய்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற அந்த மென்டல் லெவல் சொல்யூஷன் இருக்கு. மென்டல் லெவல்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சொல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த தியரி மிக முக்கியமான ஒரு தியரி அப்படின்னு நம்ம இத சொல்லலாம். ஸோ லேர்னிங் கேன் அக்கர் த்ரூ தி பிராக்டிஸ். லேர்னிங், கற்றல் என்பது, இந்த இடத்துல கற்றல் விதிகள் தானே படிக்கிறோம். கற்றல் கோட்பாடுகள் தானே படிக்கிறோம். அப்ப கற்றல், லேர்னிங் கேன் பி த்ரூ தி பிராக்டிஸ் அண்ட் ட்ரையல் அப்படின்னு தாண்டேக் சொல்றாரு. கற்றல் என்பது எதன் மூலமா நடக்கிறது? நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாகவும், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, ட்ரையல்னா என்னன்னா, எத்தனை முறை அந்த முயற்சி எடுக்கிறீங்க? அந்த முயற்சி மூலமா மார்க் ஒருத்தன் அதிகமா எடுக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், ட்ரையல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 3 விதியுமே கற்றல் விதி பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனா பாவ்லோ என்ன பண்றாருன்னா, ஒரு கண்டிஷனையும் ஒரு நேச்சுரல் ஸ்டிமுலஸையும் கனெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் அவர் அசோசியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். ஆனா கோகுலர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்சைட்ஸ், அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சு கொண்ட அடிப்படையில அது ஒரு சொல்யூஷன் எடுக்குது. அது வந்து யாருடைய தியரியில வருது அப்படின்னா, இந்த உட்காட்சி வழி என்று கற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த தியரியில வரக்கூடிய ஒரு தியரி. அப்ப இந்த 3 தியரியிலையும் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அந்த தியரியினுடைய பேர் என்ன? அந்த தியரிய சொன்னவர் யாரு? அந்த தியரி வந்து எந்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு? அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த விலங்கு என்ன? அதுக்கு என்ன மாரியான பாக்ஸ் யூஸ் பண்றாங்க? இதனுடைய கீ கான்செப்ட் என்ன? அப்படின்னு கேட்பாங்க. 3 தியரியிலுமே. அவங்க எந்த நாட்ட சார்ந்தவங்க? அந்த அந்த சைக்காலஜிஸ்ட். அதே மாரிக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பெரிமென்ட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய என்னென்ன அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? என்ன எக்யூப்மென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க? அப்படின்ற அடிப்படையில கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில நீங்க இந்த லேர்னிங் தியரி இன்னும் கொஞ்சம் அடிஷனலா இந்த லேர்னிங் தியரிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்கல்வியில இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? விளையாட்டுல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? கல்வியில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இந்த தகவல அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படக்கூடிய அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் என்று கூறி, இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.